अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. அம்சித்வ ஹேது உபபத்தி 322வது பக்கம். ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பாரமார்த்திகமான பொருள் அப்படின்னு சொல்லி, அப்ப உலகங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு காணப்படுகிறது. அந்த உலகங்களுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது, அதுவும் சத்தியமா இருக்குமே. ஏனால் ரெண்டு சத்தியம் இருந்தால் ஏகமேவ அத்விதீயங்கிற ஸ்ருதிக்கு விரோதம். ஆகையால் என்ன சொல்லியிருக்கு, உலகங்கள்லாம் காணப்படுகிறதே தவிர அது பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொன்னோம். இப்ப பாரமார்த்திகமாக இல்லைன்னு அர்த்தம் காணப்படுகிறது ஆனா இல்லை. தோணி பாகத்தை அடையிறது, அதுக்குதான் மித்யா. அத்தியந்தம் அப்பிரதீதமா இருந்தது, அப்பிரதீதம்னு சொல்லல, ஆனா எதக பாசமானம் தன் மித்யா. எது காணப்படுகிறதோ ஆனால் நிச்சயமாக இல்லையோ அது மித்யாபூதமான பதார்த்தம் அப்படின்னு. அந்த பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கணும் என்பதற்காக நாம் இத்தனை நாள அனுமான பிரயோகத்தை பார்த்தோம். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத் அப்படின்னு வரும். காணப்படுகின்ற பொருட்கள்லாம் பொய்யானவை, ஏன் காணப்படுகின்ற காரணத்தினால் சுத்தி ரூபியம் போல் அப்படின்னு. அதே மாதிரியே விமதம் மித்யா ஜடத்வா அப்படின்னு இன்னொரு அனுமானம். அதற்கு பிறகு இன்னொரு அனுமானம் சொன்னோம், விமதம் மித்யா பரிச்சின்னத்வா சுத்தி ரூபியவத் இல்ல கேட்டவத் எப்படி இருக்கு. இப்ப ஒவ்வொன்றும் தனித்தனியா வெவ்வேறு அனுமானம், வெவ்வேறு ஹேதுன்னு சொன்னாலும் வெவ்வேறு அனுமானம். இப்படி 3 அனுமானங்கள்னால உலகத்துக்கு மித்யாத்வத்தை சாதனம் பண்ணினோம். அந்தந்த மித்யாத்வங்கள்ல எந்தெந்த பூர்வபட்சியினால சொல்லப்பட்டதான தோஷங்கள் காணப்பட்டதோ அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி அந்த மித்யாத்வ அனுமானம் சரியாக இருக்கு அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணியாச்சு. இதே மாதிரியே ஒரு அனுமானம் இல்லாமல் வேற விதமாகவும் அனுமானத்தை சில ஆச்சாரியால் சொல்லியிருக்காங்க. அந்த அனுமானம் தான் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியதான அம்சித்வ ஹேது அப்படி. இது விமதம் மித்யா அம்சித்வாத்துன்னு சொல்லலை, நாம இது அனுமான பிரக்கிரிய வேற மாதிரியே. இப்ப இந்த அனுமானம் எப்படி நடக்கிறதுன்னா, இப்ப இந்த வஸ்திரம் இருக்கு, இந்த வஸ்திரமானது என்ன, அவயவின்னு சொல்லலாம். அவயவங்கள்னால உண்டானது அவயவி. அது 7 அவயங்கள்லாம் கலந்து அதனால உண்டானதான ஒரு பொருள். அந்த பொருளுக்கு அவயவின்னு இருக்கு. அது எதுல உண்டாச்சோ அதுக்கு அவயவங்கள் இருக்கு. இப்ப ஒரு சேர் இருக்கு, அதை பண்ணணும்னா என்ன பண்றான், மரத்தை எடுத்து முதல்ல 4 காலை செய்து அதுக்கப்புறம் மேல ஒரு பலகா போட்டு அதுக்கப்புறம் அந்த 4 காலம் தனித்தனியா போகாம இருக்கணுங்கிறது நடுவில் கும்ப கட்டி அதுல ஆணியால் அடிச்சு மேல சாஞ்சுக்கிறதுக்கு வச்சு 2 கைகளை வச்சு இத்தனை தனித்தனியா பண்ணி அப்புறம் அசம்பிள் பண்றான். அசம்பிள் பண்ண பிறகு அதுக்கு சேர்னு சொல்றேன். இப்படிதானே உலகத்துல எல்லா பொருளும் உண்டாது. இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க, எந்தெந்த பொருளா இருந்தாலும் தனித்தனி அவயவங்களை செய்து அந்த அவயவங்களை சேர்ப்பதனால் ஒரு அவயவி எனக்கூடியதான பொருள் காணப்பட்டு. அதே மாதிரியே இப்ப நீங்க பாருங்க, இந்த வேஷ்டியை பண்ணணும்னா என்ன பண்றா, முதல்ல தறியில நூலை கொண்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வரிசையா நூலை கேட்கறான். அப்புறம்
அந்த தறியில வச்சு ஒரு ஷர்ட்னு ஒண்ணு சின்னது இருக்கு, அந்த நூல் இந்த பக்கம் அந்த பக்கம் போறது, போய் அதை நெய்யறான். நெய்ச்ச அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் உண்டாகும். இப்ப நம்ம அந்த வஸ்திரம்னு எதை சொல்றோமோ, இந்த வஸ்திரம் என்கிறது வர்ச்சுவலா என்ன அப்படின்னா நூல்கள்னா சேர்க்கை, நூல்களுடைய சேர்க்கை தான் வஸ்திரம். இதை என்ன புரியுது? சேர்ந்த பிறகு எந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட் வருதோ அதுக்கு நம்ம வஸ்திரம்னு சொல்றோம். சேர்றதுக்கு முன்னால் இருந்ததான பொருள்கள் எது இருந்ததோ அதுக்கு அவயவங்கள். அவயவங்களுடைய கூட்டத்தினால ஏற்பட்டது உண்டானது அவயவி. இது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன, இவ நையாயிக்க பிரக்கிரியில போயிட்டு இருக்கு. வேதாந்த எழுதிய பிரக்கிரியை பார்த்தீங்கன்னா அது அவயவம் தனியா அவயவி தனியா இருக்கா இல்லையா இவைகள்லாம் சண்டை வருது. ஜெனரலா இப்ப என்ன, காரியம் வேற காரணம் வேற என் அடிப்படையில இவன் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இப்ப அயம்பட்டா இந்த வஸ்திரம், இந்த வஸ்திரம் நான் சொன்னேன்னா வஸ்திரமானது எதனால செய்யப்பட்டது? நூல்கள்ல செய்யப்பட்டது. அந்த நூல்ல இந்த வஸ்திரம் இருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். வஸ்திரம் எங்கே சார் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ண, அதான் நூல்ல தான் காணப்படுகிறது, நூல்ல அந்த நூல்ல தான் வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். லோகத்துல யாரையாவது கேட்டு பாருங்க, இதான் ஆன்சர் வரும். என்ன, வேஷ்டியில நூல்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். வேஷ்டியில நூல் இருக்குன்னு சொல்லிருந்தோம், நூல்ல வேஷ்டி அதான் நினைச்சா. ஏன்னா வேஷ்டியில நூல் இருக்குன்னா முதல்ல வேஷ்டி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலா உள்ள கோத்து இருக்கணும். அப்படி இருக்கா? இல்லையே. முதல்ல என்ன சார் இருந்தது? நூல் தான் இருந்தது. அந்த நூலை இப்படி இப்படி குறுக்க நடுக்க நெட்ட பிறகு அதுக்கு மேல வஸ்திரம் வந்தது. இந்த வஸ்திரங்களுக்குள்ளேயும் உள்ள என்ன காணப்படுகிறது? நுனியில நூல் தான் காணப்படுகிறது. ஸோ ஜெனரலா நீங்க கேட்கும் பொழுது நூல்ல வேஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த நூல்ல வேஷ்டி இருக்கு என்கிறது சாதாரணமாக எல்லோரும் அறிந்து கொண்டதான விஷயம். ஆனா வேதாந்தினா எப்படின்னா, அவன் லோகத்துல தெரியாத விஷயத்தை சொன்னா தானே வேண்டாம், தெரிஞ்சதே சொன்னா என்ன சார் பிரயோஜனம்? அப்ப என்ன, நூல்ல வேஷ்டி இருக்கு என்று எல்லோரும் அறிகிறார்கள். ஆனா நூல்ல வேஷ்டி இல்லையேன்னு சொல்றதுதான் இவனுக்கு ஒரு விசேஷம். நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறான். அயம்பட்டா ஏதத்தந்துனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி அப்படின்னா, அயம்பட்டா இந்த வேஷ்டியானது ஏதத்தந்து நிஷ்ட இந்த தந்துல இருக்க இந்த நூல்ல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவத்தை உடையதாக இருக்கு. அந்த நூல்ல இல்லாதான நிலையை பெற்றிருக்கு. தமிழ்ல இப்படிதான் பேசிருக்கணும், என்ன பண்றது, வேற வழி இல்ல. இந்த நூல்ல இந்த இந்த வேஷ்டியானது அந்த நூல்ல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவம் அதை உடையதாக அது இருக்கு இப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன சார்? எந்த நூல்ல வேஷ்டி காணப்படுகிறதோ அந்த நூல்ல அந்த வேஷ்டி இல்லை. சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். நூல்ல வேஷ்டி இல்லை. எந்த நூல்ல வேஷ்டி செய்யப்பட்டிருக்கோ, எந்த நூலுக்கு மேல வேஷ்டி காணப்படுகிறதோ அந்த நூல்ல அந்த வேஷ்டி இல்லை. நல்லா கவனிக்கணும். என்ன கொஞ்சம் வேகமா சொன்ன என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனா இது நம்ம நல்லா ஊனி கவனிச்சோம்னா இதை விட அழகான சப்ஜெக்ட் எங்க இருக்க முடியும். நூலுக்குள்ள வேஷ்டி காணப்படுகிறது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா நூலுங்க நுனியில தெரியுது, வேஷ்டி அதுல தான் இருக்கு, வேற எங்கேயா இருக்கா? நான் இங்கே தான் இருக்கு வேஷ்டி. சோ நூலுக்குள்ள வேஷ்டி இருக்கு. எந்த நூலுக்குள்ள வேஷ்டி காணப்படுகிறதோ அந்த நூலிலும் அந்த வேஷ்டி இல்லை. அயம்பட்டா இந்த வேஷ்டியானது ஏதத்தந்து நிஷ்ட இந்த தந்துல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவ பிரதியோகி. அத்தியந்தாபாவ பிரதியோகி இல்லாத இல்லாமையை உடையதாக இருக்கு, அது இல்லை. ஏன் சுவாமி எப்படி சொல்ல? அம்சித்வா அது ஒரு காரியமாக இருப்பதனால், அம்சித்வாத்தன காரியமாக இருப்பதனால். ஈதராம் சிவத் இன்னொரு வேஷ்டி மாதிரி. சரி, இந்த நூல்ல இந்த வேஷ்டி இருக்குங்கிற, இந்த நூல்ல அந்த வேஷ்டி இருக்கும். இந்த நூல்ல அந்த வேஷ்டி இருக்கான்னு நான் கேட்டேன், என்ன பதில் வரும்? இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்ற? பாக்குறேனே இல்லையே. சோ இந்த நூல்ல அந்த வேஷ்டி எப்படி இல்லையோ அதே போல இந்த நூல்ல இந்த வேஷ்டியும் இல்லை அப்படிங்கிறது இருக்க போல காணப்படுறது. அதுக்கு பதில் அப்புறம் நான் சொல்றேன், முதல்ல சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அயம்பட்டா இந்த வேஷ்டியானது ஏதத்தந்துனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி இந்த நூல்ல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவத்தை உடையதாக இருக்கு அப்படின்னா இந்த நூல்ல இல்லை.
ஏன்? அது அம்சியா இருக்கிறதுனால, காரியமா ஒரு இதனுடைய காரியமாக இருப்பதனால் அப்படின்னு சொன்ன. இப்ப இப்படி சொல்லக்கூடியதான இவருடைய அபிப்பிராயம் என்ன சார்? ஏன் இப்படி சொல்ற? அப்படி கொஞ்சம் பார்க்கணும். இங்க தந்துன்னு நான் சொன்னேன் பத்தில, இது ஸ்பெஷல் கேஸ். முன்னாலே நான் சொன்னேன் அனுமானமானது ரெண்டு விதமாக இருக்கு. எப்படி? சாமான்யமான அனுமானம், விசேஷமான அனுமானம். தட் இஸ் அனுமானம் இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஜெனரல் நேச்சர், டோட்டலா உலகம் முழுக்க போய் அப்படிங்கிறது. சாமானிய அனுமானம்னா விமதம் மித்யா திருஷ்யத்வா, எதுன்னு உலகம் முழுக்க, அதான் எனக்கு என்னால சாதிக்கிறதுக்காக இஷ்டப்பட்டது உலகம் முழுக்க பொய் திருஷ்யமா இருக்கிற காரணத்தினால் இது சாமான்யமான அனுமானம். அந்த விமதம்னு சொன்ன தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆகாஷோ மித்யா, வாயோ மித்யா, கடா மித்யா, அப்படின்னு தனித்தனியா எடுத்து பண்றது பார்த்தா அதுக்கு விசேஷ அனுமானம்னு பேர். சாமானிய அனுமானம், விசேஷமான சாமானியமான ஜாத்தியா, விசேஷமான வேற விசேஷம், இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய மனசை எங்கே ஓடும் விவகாரம் நடந்தது. இந்த இடத்துல சாமானிய அனுமானம்னா அனுமானம் அட்டஸ்ட் டோட்டலா உலகத்தை முழுக்க சொல்றதுக்கு சாமானிய அனுமானம். தனித்தனி இண்டிவிஜுவலா எடுத்து சொல்றதுக்கு விசேஷ அனுமானம். இப்ப இது என்ன அனுமானம்? விசேஷ அனுமானம். ஏன்? இந்த நூலுக்கு வேஷ்டிக்கு மட்டுக்கு தான் வித்தியாசம் சாதிக்கிறேன், பட்டத்துக்கு வித்தியாசம் அதுக்கப்புறம் சாதிப்பேன், கட்டத்துக்கு வித்தியாசம் அப்புறம் சாதிப்பேன், ஆகாசத்துக்கு அப்படி சாதிப்பேன், தனித்தனியா இண்டிவிஜுவலா சாதிப்பேன். ஆகையா இது என்ன அனுமானம்? விசேஷ அனுமானம். இது வரைக்கும் நாம ஆரம்பிச்ச அனுமானங்கள் என்ன? சாமானிய அனுமானம். அதனால அயம்பட்டா ஏதத்தந்த நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரதியோகி அம்சித்வா இதராம்சிவது, இந்த வேஷ்டி இந்த நூல்ல இல்லை, இன்னொரு வேஷ்டி எப்படி இல்லையோ அது மாதிரி. ஏன்? அம்சியா இருக்கிறதுனால், அதனுடைய காரியமா இருப்பதனால் அப்படின்ற. இந்த இடத்துல தந்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? தந்துங்கிற பதத்துக்கு உபாதான காரணம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன? எந்த காரியமும் தன் உபாதானத்தில் இல்லை, தான் எதிலிருந்து செய்யப்பட்டதோ அந்த பொருளில் அது இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இவருக்கு தாற்பயம். இங்க சிச்சுகாச்சாரியர் அவர் தான் இந்த அனுமானத்தை பண்ணினார். அவர் இப்படி சொல்லியிருக்கார். விவக்ஷா அவருக்கு அப்படி இருக்கு. விவக்ஷா வக்து நிச்சா, அவருடைய இன்டென்ஷன், தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் அவர் எப்படி இருக்கு? அது ஏதோ சொல்லணும்னு நினைச்சு இதை சொல்லியிருக்கார். அப்படின்னா உபாதானத்தில் காரியம் இல்லை என்று சொல்லணும் என்று நினைத்து அதுல ஒரு எக்ஸாம்பிளை மட்டும், நூறு வருஷத்துக்கு உபாதானமோ இல்லையோ ஆகையால் நூல்ல வஸ்திரம் இல்லை, அதே போலயே மண்ணு குடத்துக்கு உபாதானம் ஆகையால் மண்ணுல குடம் இல்லை, இப்படி ஒரு சேர்த்து சொல்லிட்டே போகலாம். இப்ப என்ன இப்படி சொன்னீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட். இந்த அனுமானங்களையே உலகம் முழுக்க மித்தியான்னு சொல்லிவிடலாம். எங்கெங்க ஒரு காரணத்துல காரியம் எதுக்கு என்று நினைக்கிறீர்களோ அந்தந்த காரணத்துல அந்தந்த காரியம் இல்லை. எந்த காரணத்திலையும் எந்த காரியமும் இல்லை. உலகத்துக்கெல்லாம் காரணம் என்ன? பிரம்மம். அந்த பிரம்மத்துல எந்த காரியமும் இல்லை. ஏதாவது என்ன கிடைச்சிருக்கவங்களுக்கு காரியமான உலகங்கள் எதுவும் இல்லை. காரணம் எது? பிரம்மம் ஒண்ணுதான். தன்மூலா சோமிதா அப்படின்னு சொல்லிவிட்டு சதாயத்தனா சத்ரதிஷ்டா அப்படின்னு சொல்லி அது ஒண்ணுதான் மூல காரணம். வர்ச்சுவலி காரணம்னு சொல்லவே கூடாது, காரிய காரணம் அதீதவது. இருந்தாலும் காரணத்துவம் நம்ம ஆரோப்பம் பண்ணிட்டு இருக்கோம். எதனால? காரியம் காணப்படுற காரணத்தினால. வஸ்துதா என்ன அர்த்தம்? பிரம்மத்திருவத்தில் உலகம் இல்லை என்றுதான் இங்கு இதனுடைய பரிவர்த்தம். இந்த உபனிஷத்து இந்த அனுமானத்தினால நூல்ல வேஷ்டி இல்லைன்னு, நூல்ல வேஷ்டி இருந்தா என்ன, இல்லாத போனா என்ன சார், உமக்கு என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இது முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிரம்மத்துல உலகம் இல்லைன்னு சாதிக்க. அத்வைத்தி ஒட்டகம் மாதிரி, அவனுக்கு குடிசையில கொஞ்சம் தலைய நுழையறதுக்கு இடம் கொடுத்தேன்னா குடிசையே எடுத்துருவான். பத்திரமா இருக்கா அத்வைத்திட்ட அப்படிங்கிற வாழ்க்கைய நினைப்பு. விவகாரம் பிடித்தான் என்ன, நாம எங்கேயாவது கொஞ்சம் ரந்தனம் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு பிரம்மத்துக்கு போயிடுவோம். அதான் இவருக்கு வேண்டியதான முக்கியம். சோ இந்த இடத்துல தந்துன்னு என்ன அர்த்தம்? உபாதானம் அர்த்தம். அதான் சொல்ற அத்திர தந்து பதம் உபாதான பதம். அத்திர இந்த அனுமானத்தில் தந்து பதம், தந்துன்னு சொன்னது உபாதான பதம். ஏதேன ஸ்வோபாதான நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ லட்சணம் இத்தியார்த்த சித்தி. உபாதானம் தான் இருக்கு. ஒரு சுவாசம் எடுத்துட்டோம்.
அங்கே சோபாதான நிஷ்ட தன்னுபாதானத்தில் இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், அதான் மித்யாத்வம். கீழே எது எங்கு காணப்படுகிறதோ அது அங்க இல்லாத போனா அது மித்யாத்வம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்க ரெண்டாவது வித்தியாசம் எது எங்கு காணப்படுகிறதோ அது அங்க இல்லைன்னா அதுக்கு மித்யா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நீங்க சொல்ற. இப்ப என்ன சாத்தியம், என்ன திவ்ய மித்யாத்வத்துல என்ன சாத்தியம் சொன்னோமோ அதை தான் இங்க. அதனால ஏதேனா சோபாதாரனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவ லட்சண மித்யாத்வ சித்தி. ஏதாவது மித்யாத்வம் கிடைச்சாச்சு. இப்ப அனுமானம் சொன்னேன், பட்சம் சாத்தியம் கேது சொன்னேன், திருஷ்டாந்தத்தை சொன்னேன், சாத்தியத்துக்கு ஸ்வரூபம் என்னன்னு சொன்னேன். அதனால மித்யாத்வம் எப்படி கிடைக்கிறதுங்கிறது சொல்லிடுச்சு. சோ அனுமானம் சித்திச்சு போயிடும். இந்த அனுமானத்தை சித்திக்கும் பொழுது பூர்வபட்சி என்ன சொல்ற, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீல, இந்த அனுமானத்தினால மித்யாத்வம் சித்திக்காது அப்படிங்கிற பூர்வபட்சி. ஏன் சித்திக்காது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சார் உங்க மதத்துல காரிய காரணங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? காரியம்னு ஒண்ணு இருக்கு, காரணம்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நம்ம நையாயிக்கனை கேட்டா அது ரெண்டும் வெவ்வேறுமா. காரிய காரணங்கள்லாம் வேறு வேறு. காரணத்திலிருந்து காரியம் புதுசாக உண்டாயிருக்கு. மண்ணுல இருந்து குடம் புதுசாக உண்டாயிருக்கு. மண்ணு வேறு, குடம் வேறு. இது அவளுடைய சிஸ்டம். ஆனா அதே சமயத்துல நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, காரியமும் காரணமும் ஒண்ணு அப்படின்னு யார் சார் சொன்னார்? இந்த சூத்திரக்காரர் சொல்லிட்டார். எங்க சொல்லிருக்க? அதனன்யத்துவம் ஆரம்பணகத்தாதித்யா தஸ்மாத் அனன்யத்துவம் தஸ்மாத் காரணாத் அனன்யத்துவம். காரணத்துக்கும் காரியத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப காரணமும் காரியமும் ஒண்ணு. உங்க மதத்துல பிரம்மந்தான் பிரபஞ்சம், பிரம்மந்தான் பிரபஞ்சமாக காணப்படுகிறது. நூலை தவிர வேஷ்டி இல்ல, நூல் தான் இருக்கு, அது வேஷ்டி மாதிரி காணப்படுகிறது. தங்கம் தான் இருக்கு, மோதிரமாக காணப்படுகிறது. திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது 100 தடவை சொல்றேன். திருஷ்டாந்தம் மட்டும் நல்லா புரியுதுங்கிறீள், பிரம்மத்துக்கு வந்து புரியலைங்கிற என்ன பண்றது? அது அப்படித்தான். ஆனா இங்க என்ன சொல்றான் அவன், வேதாந்தி அத்வைதிகளை நீங்க என்ன சொல்றேன், காரியமும் காரணமும் ஒண்ணுங்கிற. அப்ப சோபாதாரனிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் நீங்க சொல்றீங்கள, முன்னாலேயே சித்தமா போயிடுச்சு. ஏன்? காரணத்தில் காரியம் இல்லை, காரணமும் காரியமும் ஒண்ணு. அப்ப காரணத்துல காரியம்னு என்ன அர்த்தம்? காரணம்னு அர்த்தம். காரணத்தில் காரணம் இல்ல. குடத்துல குடம் இருக்கா, புஸ்தகத்துல புஸ்தகம் இருக்கா, டேபிள்ல டேபிள் இருக்கா? காரணத்துல காரணம் இருக்குமா? காரணத்துல வேற ஏதாவது இருக்கு சார். காரணத்துல காரணமே இருக்குமா? இருக்காதோ இல்லையா? அப்ப என்ன ஆச்சுன்னா, தன்னிடத்துல தான் இருக்காது. அப்ப என்னாச்சு? முன்னாலேயே தெரிஞ்ச விஷயம் புதுசா என்ன சார் சொல்றீங்க? சோபாதான அத்தியந்தாப தன்னிடத்தில் தான் இல்லை என்கிறது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கே. காரணத்துல காரியம் இல்லைன்னு நீங்க சொல்ற, காரியமும் காரணமும் ஒண்ணுதானே உங்க மதத்துல. அப்ப காரணத்துல காரியம் இல்லைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? காரணத்துல காரணம் இல்லைன்னு அர்த்தம். அது உலகத்துல எல்லோருக்கும் தெரியும், நீங்க ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டாம். அது முன்னாலேயே தெரிஞ்ச விஷயத்த நீங்க சாதிச்சிருந்த அதுக்கு என்ன சார் பேரு? சித்த சாதனம். முன்னாலேயே எது சித்திச்சிருக்கோ அதை சாதிச்சிருக்கு. அதனால சரியா இல்லையே உங்க அனுமானம். சித்தனம் வந்து வருத்தப்பட்டு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க சித்ததாசனம் ஒரு தோஷம் வந்து இந்த ஹேத்வாபாசங்கள்ல வராத போனாலும் அது முன்னாலேயே தெரிஞ்சது. ஏன்னா அபூர்வத்தை இல்லை பாருங்க. எப்போதுமே எதை நான் சொன்னாலும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒரு அபூர்வத்தை இருக்கணும். அப்பதான் அந்த வாக்கியத்துக்கு பிராமாண்டியம் வரும். இது தெரிஞ்சதையே சொல்லிட்டே இருந்தேன்னு அது பிரமாணம் இல்லையே, ஆக சரியே இல்லையே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மேல கேள்வி கேட்கிறார். நக காரியத்திய காரண அபேதேன தது அனாஸ்திரிதத்வா சித்தசாஸ்திரம். இந்த கிரந்தங்கள்லாம் பாராயணம் பண்றா போல படிக்கப்படாது. ராமாயணம் பாராயணம் பண்ற போல மகாவேகம் படிக்கப்படாது. ஒவ்வொரு பதம் பதமா நிறுத்தி ரசிச்சு அதுக்கு அர்த்தம் புரியுதா? ஒரு நாளைக்கு 2 பக்கம் படிச்சா போதும். ஆனா அது அந்த அம்சம் நல்லா புரியும். நச காரியத்திய காரியமானது காரண அபேதேன காரணத்தை விட வேறு இல்லை. அப்ப என்னாச்சு? அது அனாசிரிதத்வா காரண அனாசிரிதத்வா
சித்த சாதனம் ஒண்ணு. இப்ப இது ஒரு தோஷம் சொன்னான். அதுக்கப்புறம் அனாசிரிதமாகவும் இருக்கலாமே. இப்போ ஒரு பதார்த்தம் இருக்கு, அதை எதையும் ஆசிரியிக்காம இருக்க, எதையும் ஆசிரியக்கலன்னா எதிரையும் இல்லை. அது ஒரு பதார்த்தம் எதிரையும் இல்லை. எதிரையும் இல்லைன்னா நூல்லையும் இல்லைன்னு ஆயிடுவோம். இல்லையா, வேஷ்டி நூல்ல இருக்கா இல்லையங்கிறது நமக்கு சந்தேகம். ஆனா இந்த வேஷ்டிங்கிறது எதையும் ஆசிரியிக்காமலே இருக்கலாமே. அப்ப என்னாச்சு, அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம் நூல்ல இல்லை என்று சொன்னால், நூல்ல இல்லைங்கிறதுக்குனால நம்ம என்ன சொல்றோம், அது அனாசிரிதமா, இது மித்தியான்னு நீங்க சொல்ல வேண்டாம், அனாசிரிதமாகவும் இருக்கலாம். அனாசிரிதமான பதார்த்தம் எதிரையும் இல்லாத பொருளாக இருக்குமேயானாலும் அது நூல்ல இருக்காது. அப்ப என்னாச்சு, அனாசிரிதத்துவங்கிறது சித்திக்கலாம். இப்ப என்னாச்சு, நூல்ல வேஷ்டி இல்லைன்னா வேஷ்டியானது பொய் என்று சித்திக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஏன் பொய் என்று சித்திக்கணும், தான் எங்கே தோணுகிறதோ அது அங்கே இல்லாததுனால பொய்ன்னு சொல்றேன். ஆனா அது அனாசிரிதமான பொருளாக இருக்குமேயானால், எங்கும் இல்லாதான பொருளாக இருக்குமேயானால் அப்ப என்ன ஆகும், அது இங்க இருக்காது. அது இங்க இல்லை என்ற காரணத்தினால் நீங்க மித்தியன்னு சொல்ல வேண்டியது இல்லை, இல்லாததால அனாசிரிதமாகவும் இருக்கலாம். இப்ப அனாசிரிதம் இருக்கட்டுமே, என்ன அனாசிரிதம் ஆகட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு தடபடலாம் அனுமானத்தை ஆரம்பிச்சோன்னே அதெல்லாம் இது பண்ணி ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது. கடைசியில என்ன சார் நமக்கு கிடைச்சது, உங்களுக்கு மிச்சத்துவமா கிடைச்சது இல்ல, அனாசிரிதமும் கிடைச்சது. தாங்கள் எதை சாதிக்கணும் என்று ஆரம்பிச்சதோ அதை சாதிக்காமல் அதுக்கு மாறுதலா ஒரு கலை உங்களுக்கு வந்திருக்கு. வேஷ்டியானது மித்யா என்று தீர்மானம் பண்ணணும் என்று கருதி தாங்கள் பண்ணினதான பிரயத்னம் எங்கே உங்களுக்கு நின்னது, வேஷ்டியானது அனாசிரிதமான பொருள் என்று நின்னது. அதனால இது என்ன அர்த்தம், அனபிலஷிதார்த்த சித்தி. தாங்கள் எதை நினைக்கணும், எதை சாதிக்கணும் என்று நினைச்சோ அதுக்கு பதிலாக இன்னொரு பொருள் கிடைச்சது, அதிஜாசிதார்த்த சித்தி. அதுக்கு என்ன தருது, அர்த்தாந்தரம். எது வேணும், பிரயோஜனாந்தரம், எந்த பிரயோஜனமோ அதை தவிர வேற என்னமோ கிடைச்சது, அதனால அர்த்தாந்தரம். ஒரு தோஷம் சித்த சாதனம், இன்னொரு தோஷம் அர்த்தாந்தரம். ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சா இன்னொன்னு வந்தது. கணர் வெட்டினா பூதம் போறது விவகாரம். அதான் அர்த்தாந்தரத்துக்காக நம்ம எட்டாந்த லோகத்துல. எனக்கு அழகா பேச தெரியாது, சாஸ்திரிகள் வரப்போறாரு இப்ப 8 வருஷம். இன்னைக்கு ஹேத்வா பாசத்தை பத்தி சொல்ல வர ஒரே சிரிப்பாத்தான் இருக்கும். ஆனா அந்த சிரிப்போட சேர்ந்துன்னா அங்க தத்துவத்தர்மம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது அழகா சொல்வார். அது சில பேருக்கு தான் வரும், எங்களுக்கெல்லாம் அது வராது. இது என்ன பண்றது, ஜன்மாந்திரத்துல அது பாக்கியம் இருக்கணும், அதுக்கு அந்த பாக்கியம் இல்லை, விடுதல். சிரிப்பா சொல்லி சொல்றது சில பேருக்கு தான் வரும், நமக்கு ஏதோ ஒரு இதுவா வரும்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இது அர்த்தாந்தரம். இன்னொன்று அந்நியாசிரிதமாக இருக்கலாமே. இந்த பட்டமானது இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைன்னா, நூல்ல வேஷ்டி இல்லாதனாலேயே வேஷ்டி மிச்சான்னு ஏன் கன்க்ளூஷனுக்கு வரேன். நூல்ல இந்த நூல்ல வேஷ்டி இல்லை, இங்க வேஷ்டி இல்லைன்னு என்ன சார் அர்த்தம்னா, இன்னொரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறதுனாலே வேஷ்டி பொய்ன்னு சொல்லிவிடும் இல்ல. இந்த நூல்ல வேஷ்டி இல்லை, இந்த நூல்ல வேஷ்டி இல்லை, ஆனா எங்க இருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்குன்னு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இல்லைன்னதுனால இன்னொரு இடத்துல இருக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால் நிச்சயத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கு அவங்க தாங்கள் என்னத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்க, இன்னொரு இடத்துல இருக்குங்கிறது ஸ்தாபிச்சிருக்க, அந்நியாசிரிதமா இருக்குன்னு ஸ்தாபிச்சிருக்க. அவ்வளவு தவிர நூல் வேஷ்டி மித்தியான்னு ஸ்தாபிக்கல சார். ஆகையால் உங்க அனுமானமானது இந்த 2 தோஷங்களோட கூடியிருக்கு. ஒண்ணு சித்த சாதனம்னு ஒரு தோஷம், இன்னொன்னு 2 அர்த்தாந்தங்களும் கூடியிருக்கு தோஷம். பாருங்க, நக காரியஸ்ய காரண அபேதேன ததனாசிரிதத்வா காரண அனாசிரிதத்வா சித்த சாதனம். சித்த சாதனம் சித்தத்திய சாதனம். முன்னாலேயே எது கிடைத்ததோ அதையே தாங்கள் மறுபடியும் சொல்றேன். அனாசிரிதத்வேன அந்நியாசிரிதத்வேனவா உபபத்யா. இது அனாசிரிதமாகவும் இருக்கலாம், எதையும் புடித்துக் கொள்ளாமலான பதார்த்தமாகவும் இருக்கலாம், இல்ல வேறொன்னொரு இடத்துல இருக்கிற பதார்த்தமாகவும் இருக்கலாம். அனாசிரிதத்வேன அந்நியாசிரிதத்வேனவா உபபத்யா அர்த்தாந்தரந்தா. இது அர்த்தாந்தரமாகவும் ஆகலாம். இது வாச்சியம் இது சொல்ற. இப்ப
துவைத்தி அத்வைத்தியை பார்த்து என்ன சொன்னான்? ஐயா அத்வைத்தியே, உங்க மதத்தில் காரணங்களுக்கு காரிய காரணங்களுக்கு பேதம் இல்லை, அபேதம். ஆகையால் காரணம்னு காரணத்துல காரியம் இருக்குன்னு சொல்லாதீங்க. காரணமும் காரியமும் ஒண்ணுதான். ஆகையால் காரணத்துல காரணம் இல்லைன்னு ஆச்சு. ஆகையால் சித்த சாதனம் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அத்வைத்தியை நம்பப்படாது. அவன் சரியான சமயத்துல கொஞ்சமா இந்த நழுவிடுவான். அபேதம்னு சொன்னீங்களோ நீங்க, காரிய காரணங்களுக்கு அபேதம்னு சொன்னீங்களோ இல்லையோ, காரிய காரணத்துக்கு நாங்க அத்தியந்த அபேதம் ஒத்துக்கல சார். ஆனா எப்படி ஒத்துருக்கு? அது ரெண்டுக்கு பேதம் இல்லைன்னு தான் சொல்றோம். தரண்யத்வாதிகரணத்துல இருந்து சொல்லிருக்காரு ராமதிகாரர், நவயம் அபேதம் ப்ரூமஹா கிந்து பேதம் யாத்தேதானா. அபேதத்தை நாங்க சொல்லவே இல்லை, ஆனா பேதம் இல்லைன்னு சொல்றோம். என்ன சார் அர்த்தம்னு? அதான் அர்த்தம். அபேதம் நான் சொல்லல, பேதம் இல்லைன்னு சொல்றேன். ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது காரணம்ங்கிறேன், இது காரியம்ங்கிறேன். ரெண்டு பேர் நீங்க வச்சு விட்டாங்க அபேதம்னு என்ன? எப்பொழுது ரெண்டு சொல்லு சொன்னீங்களோ அப்ப அந்த ரெண்டு சொல்லி ஈஷத் பேதம் இருக்கு. அந்த ரெண்டுக்கும் ஈஷத் பேதம் இருக்கு. அந்த ஈஷத் பேதமும் இல்லைன்னா நீங்க இது காரணம் என்றும் இது காரியமும் சொல்ல முடியாது. அத்தியந்தமான பேதம் இருக்குன்னு நான் சொல்லல. இது என்ன டோட்டலி என்டையர்லி டிஃபரெண்ட் நான் சொல்லல. அது ரெண்டுகளுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அத்தியந்த பேதம் இல்லை. ஆனா என்ன இருக்குன்னா ஈஷத் பேதம் இருந்துதான் இருக்கு. அது காரணாவஸ்தையில தங்கம் இருக்கு, காரியாவஸ்தையில மோதிரம் இருக்கு. அந்த தங்கம் தான் மோதிரம் வித்தியாசம் இல்லை. ஆனா மோதிரத்துக்கு ஒரு நாமம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு. அந்த மோதிரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. விரல்ல போட்டுக்கிறது ஒரு பிரயோஜனம் இருக்கு. தங்க கட்டியா கொடுத்தா விரல்ல போட்டோம்ல, கையில வந்து எப்படி வச்சுக்கலாம். விரல்ல போட்டுக்க முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு அர்த்தக்கிரியா காரியம்னு வேற ஒண்ணு இருக்கு. ஆகையால் தங்கமாக இருந்த போதிலும் தங்கத்தை விட இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இப்ப எல்லாம் பேங்க்ல தங்கமா விற்கிற அந்த சிலை, அதுக்குள்ள உபயோகப்படுத்த முடியாம அதை ஸ்டீல் பண்ணி வேற கொடுத்துடுறோம். ஆத்துல வேணா வச்சுக்கலாம், இல்ல திருடன் வேணா எடுத்துட்டு போறோம். அதை தவிர வேற எனக்கு ஒரு பிரயோஜனமும் காணப்படலை. ஆனா தங்கம்னு நம்ம எப்படி அப்படி தங்கத்தை நம்ம வாங்கினோம், நம்ம எப்படி தங்கத்தை வச்சுட்டு இருக்கோம், கழுத்துல போட்டுக்கணும், காதுல போட்டுக்கணும், 4 பேர் சொல்லி எவ்வளவு அழகா இருக்குன்னு அவ அசூயப்படணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இதுதான் நம்மளுடைய அபிப்பிராயமே தவிர பேங்க் லாக்கர்ல இருக்கிற தங்கம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அப்ப தங்கம்னா என்ன அர்த்தம்? அது உபயோகப்படக்கூடியதான தங்கம், நகைகளாக ஆகக்கூடியதான ஒரு தங்கம். இப்ப தங்கத்துக்கும் இந்த நகைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தங்கமே நகைன்னு சொன்னா தங்க நகைன்னு சொல்லப்படாது. அப்ப 2 பதங்கள் வெவ்வேறாக இருக்கிற பதங்களை ஒரு இடத்துல சேர்க்கப்படாது. ஒரு பதம் வியர்த்தமாயிடும். இல்ல தங்கம் வேற நகை வேற அப்படின்னு சொன்னேன்னா, யானை குதிரைன்னு சொன்னேன் எங்கேயாவது சொல்லலையோ? யானை குதிரை ஏன் சொல்ல மாட்டேன்? அத்தியந்த பின்னமான பதார்த்தத்துல ஒரு இடத்துல சேர்க்கப்படும். சாமான அதிகரண்யம் வருது. இங்க தங்க நகம்னு சாமான அதிகரண்யமும் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இது பேதமும் இல்லை, அபேதமும் இல்லை. அப்ப என்ன சார் சொல்றீங்க? பின்னாப்யபின்னாப்யுபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. இது என்னதுன்னு சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம். இப்படித்தான் அந்த சாமதியில என்ன கிரந்தம், அது ஆட்டக மகுட கிரந்தம் அங்கேயும் சொல்லிருக்க. இல்ல அந்த மறுமரீச்சக கிரந்தம் உற்சாக முத்தலத்தரங்க தரங்கதங்க மாலேய மத்தியம் அவசியம்னா மந்தாகினி தெளித்தந்தாய தத்தோய மாபிய பிபாசாம் உபசவையே இப்படியும் ஆரம்பிச்சு சொல்லிருக்கார். கடைசியில் என்ன, மறுமரீச்சைகள் மாதிரி இவைகள்லாம் அசத்தியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்க. ஆகையால் காரிய காரணங்களுக்கு ஈஸ்வர பேதம் ஒத்துக்கணுமா இல்லையா? இப்ப பேதம் ஒத்துன்றீங்கன்னா அப்ப காரணத்துல காரியம் இல்லையா நான் சொல்றேன். அதனால சித்த சாதனம் இல்லை. முதல்ல எப்படி பூர்வபட்சி எப்படி ஆரம்பிச்சது? காரிய காரணங்களுக்கு அத்தியந்த அபேதம்னு வச்சுட்டு பூர்வபட்சம். சித்தாந்தம் அப்படி காரிய காரணங்களுக்கு அத்தியந்த அபேதம் இல்லை, அத்தியந்த பேதமும் நான் சொல்ல. நீர் சொன்ன அத்தியந்த அபேதம் இல்லை, அவ்வளவுதான். இந்த பட்சம் சித்திச்சுட்டார். அபேதே காரிய காரணபாவ வியாஹத்யா. அபேதமா இருந்தால் காரிய காரணபாவம் வராது. அதனால கதஞ்சித விபேதத்திய அவசிய அபியுபேயத்தான். பேதமானது கதஞ்சித், அது எப்படின்னு சொல்லாதீங்க. ஆரோக்கியமான பேதம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கதஞ்சித்து. அதனால கதஞ்சிதபி பேதத்திய அவசியம் அபியுபேயத்வா அப்படின்னு சொன்னேன்னா வச்சுதான். అది అసలు ఆశ్చర్యపడుతుందా? ఈ కదంచిత వేద అయితే వేద నిత్య
विद्या वेदस्य विद्यास्तु तर्हि अभेदे एव सत्य अभेदसत्यत्वम् आगतम् तर्हि पुनः किन्तु अभेदः अङ्गीकृतः व्यवहारकाले किल एतत् क्रियते व्यवहारकाले भेदोऽपि वर्तते व्यवहारकाले भेदोऽपि वर्तते इति खलु वयं वदामः व्यवहारकाले एव अयं विद्या भवतु व्यवहारकाले अनुमानो कस्मिन् काले क्रियते व्यवहारकाले तस्मिन् काले भेदः अस्ति वा न वा व्यावहारिकवेदः तादृशभेदमादे एव सेव्यः सत्यं तावत् वेदस्य मिथ्यात्वे भेदमपि मिथ्या भेदोऽपि मिथ्या अस्माकं मते सत्यं वेदस्य मिथ्या अवेदस्य सत्यत्वं विरुद्धयोः अवेदस्य सत्यात्वम् इति को वा न ब्रूते अवेद एव वदति वदामः तर्हि अवेदस्य कार्यकारणयोः अवेदः कार्यकारणयोः नात्यन्तम् अभेदः नात्यन्तं भेदः इति सिद्धान्तः नात्यन्तं भेदः इत्युक्ते वेदस्य मिथ्यात्वम् अङ्गीक्रियते विद्यार्थम् अङ्गीक्रियते अवेदस्य सत्यत्वम् आगच्छति हौದು को दोष अवेदस्य सत्यत्वम् आगच्छति कार्यकारणयोः अवेदः आगतः इति कृत्वा सिद्धान्तः पुनः तिष्ठति एव सिद्धसाधनता व्यवहारकाले नास्ति पारमार्थिककाले अभेदो भवति पारमार्थकाले कारणमपि नास्ति कार्यमपि नास्ति सिद्धे ब्रह्मणि कार्यकारणयोः उभयोरपि अभावः यत्र भेदः वर्तते यत्र व्यवहारकालः वर्तते तत्र कार्यमन्यते कारणमन्यते इति रीत्या व्यवहारः क्रियते वस्तुतः पर्यायः विद्यार्थं कुत्र साध्यते व्यवहारकाले विद्यार्थं कुत्र साध्यते उपरिष्यते तथा न च तलमन्यत्वम् आरमणशब्दादिभ्या इत्याधिकरणविरोधः இப்படின்னு சொன்னேன்னா தலமன்யத்துவம் ஆரமணசப்தாதிபியான்னு சொல்றதோ இல்லையோ அந்த அதிகரண காரியக்காரங்களுக்கு அபேதம்னு சொல்லிட்டு நீங்க அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பேதம் இங்க ஒத்துட்டேன்னா அந்த அதிகரணத்துல சொன்ன அதிகரணத்துக்கு வித்தியாசம் பேதம் விரோதம் வருமே அங்கே காரியக்காரணங்களுக்கு அபேதம்னு சொல்லிட்டு இங்க காரியக்காரணங்களுக்கு ஈஸ்வர பேதம் இருக்குன்னு கலைஞர் பேதம் இருக்குன்னு சொல்றேன் அப்ப எது உண்மை அப்படின்னு மேல வந்த தன்யத்துவாதிகரணத்துக்கோ இதுதான் அர்த்தம் அத்தியந்த அபேதம் அர்த்தம் இல்ல ஆனா என்ன பேதம் இல்லைங்கிறதா அர்த்தம் நச்ச தலன்யத்துவம் ஆரம்பணசப்தாதிபியாதிகரண விரோத உபாதான வியதிரேகேண உபாதேயம் நாஸ்தி இத்யஸ்தீவ ததர்த்தத்வா காரியகாரணம் கேட்டவங்க அபேதம்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா அபேதம்னா இந்த ரெண்டு பொருளும் தனித்தனியாக இருக்கணும்ல இந்த ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கணும் அப்படி இல்லை காரியம் என்று எது காணப்படுகிறதோ அதெல்லாம் வஸ்துதா காரணம் தான் உபாதானத்தை விட வேறாக காரியத்தை பார்த்தீங்கன்னா காரியம் இல்லை என்று அர்த்தம் அப்ப என்ன உபாதானம் தான் இருக்கு உபாதானத்தை விட காரியம்ங்கிறது தனியாக பிரிச்சு பார்த்தேன்னா அந்த காரியமே இல்லை இந்த நூல் இருக்கு நூலை விட வேஷ்டியை தனியா எடுத்து மனத்தால் நஞ்சு பக்கம் வேஷ்டி இருக்கும் அதான் அந்த தர்மத்துவாதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி காரியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் காரணம் தான் இருக்கு காரியம் தோணுகிறது உபாதானத்தை விட தனியாக அந்த காரியத்தை எடுத்தேன்னா உபாதேயமான பொருள் இல்லை உபாதேயமான பொருளே இல்லைன்னு சொன்னா அந்த பேதம் இருக்கான்னு கேட்கக்கூடாது நூலை விட வேஷ்டி தனியாக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் வேஷ்டி இல்லைன்னு அப்புறம் பேதம் இருக்கும் அதான் சொல்ற உபாதான வியதிரேகேண உபாதேயம் நாஸ்தி இத்யஸ்தீவ ததர்த்தத்வா இப்ப அதுக்கு சமாதானம் சொல்லிடுச்சு இப்ப காரியகாரண சித்தசாசனம்னு ஒண்ணு சொன்னோம் அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிடுச்சு பாதாது தன்மாத்திர ஆசிரிதத்வேன பட்ச விசேஷணாத்வா அர்த்தாந்தரம் இப்ப இதை சொன்னதுனாலேயே சித்த சாதனமும் போயாச்சு அர்த்தாந்தரங்களும் போயாச்சு இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்ற நூல்ல வேஷ்டி இருக்குன்னு கண்ணு எதிர்க்க நான் பார்த்துருக்கேன் பிரத்யக்ஷ பாதங்க ஏன் நூலை பார்க்கிறேன் நூல்ல வேஷ்டி இருக்கு தெரியுது இந்த நுனியில நூல் இருக்கு இங்க வேஷ்டி இருக்கு நூல்ல வேஷ்டி உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு கொசுவோ இல்ல ஈயோ உட்கார்ந்தா போது இந்த வேஷ்டி நூல்ல உட்கார்ந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறல என்ன அர்த்தம் நூல் இல்லாம வேற எங்க இருக்கு வேஷ்டி சொல்லுங்க பார்க்கலாம் இதோ நூல் இருக்கு இதோ வேஷ்டி இருக்கு நூல்ல வேஷ்டி இருக்கு இல்லைங்கிறல நீங்க சொல்றது பாகம் என்று என்ன கண்ணெதிர்க்க தெரியறத வேற விதமாக சொல்றேன் அதுக்கு மாறாக சொல்றேன் இதான் பாகம்ங்கிறது இப்ப பாகமா இருக்கிறதுனால பாகாது தன்மாத்திர ஆசிரிதத்வேன பட்ச விசேஷணாத்வா அர்த்தாந்தரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்ற தன்மாத்திர வேற எங்கேயும் ஆசிரியம் இல்லை இப்ப என்ன சொல்லியிருக்கேன்
இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைன்னா அங்க இருக்கலாமே. முன்னால அர்த்தாந்தரம் என்ன சொல்ற, இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லைங்கிற, அவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க. இந்த நூல்ல இந்த வேஷ்டி இல்லாததுனால என்ன ஆயிடுது உங்களுக்கு? வேஷ்டி மித்யான்னு வந்துடுது. எது எங்க காணப்படணுமோ காணப்படுகிறதோ அது அங்கே இல்லைன்னா மித்யா. நூல்ல வேஷ்டி காணப்படுகிறது, நூல்ல வேஷ்டி இல்லை, ஆகையால் வேஷ்டி மித்யா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நூல்ல வேஷ்டி காணப்படுறதும் அந்த வேஷ்டி நூல்ல இல்லைன்னா ரைட்டு, வேஷ்டி நூல்ல இல்லைன்னு சொன்னது அவ்வளவுதான். அல்மாரியில இருக்குன்னு சொல்றேன், என்னாச்சு தப்பா என்ன? நூல்ல வேஷ்டி இல்லைன்னு அவ்வளவுதானே உங்களுடைய அபிப்பிராயம். அல்மாரில இருக்குன்னு சொல்றேன், அந்நியாசிரிதமா இருக்குன்னு சொல்றேன், அதனால அர்த்தாந்தரமாயிடுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்ற, அப்பா நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. எந்த நூலை புடிச்சுண்டு இந்த வேஷ்டி இருக்கோ அந்த நூல்லயே அந்த வேஷ்டி இல்லைன்னு அர்த்தம். என்ன, இந்த நூலை புடிச்சுண்டு இந்த வேஷ்டி இருக்கு. தன்மாத்திர ஆசிரிதம், ஏதன்மாத்திர ஆசிரிதமான பட்டா இந்த நூல்ல மட்டும் ஆசிரியித்து இருக்கக்கூடியதான இந்த பட்டம் இந்த நூல்லயே இல்லை அப்படின்னு அர்த்தம் வருமா? அப்ப என்ன வரும்? விச்சேதம். தன்மாத்திர ஆசிரிதத்துவேன பட்ச விசேஷட, இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் டர்ம்ஸ். தன்மாத்திர ஆசிரிதத்துவேன இதை மட்டும் ஆசிரியித்திருக்கிற அப்படின்னு பட்ச விசேஷ, பட்சம் எது? வேஷ்டி. எந்த நூல்ல மட்டும் ஆசிரியிச்சிருக்கோ வேஷ்டி அந்த நூல்லயே அந்த வேஷ்டி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப அர்த்தாந்தரம். அப்ப அர்த்தாந்தரத்துக்கு அர்த்தாந்தரத்தை எப்படி போக்கடிச்சேன்னு பார்க்கணும். வேற எங்கேயோ இருக்குங்கிறது கிடைக்காது. ஏன்னா எந்த நூல்ல புடிச்சுண்டு வேஷ்டி காணப்படுகிறதோ அந்த நூல்லயே அந்த வேஷ்டி இல்லை அப்படின்னு நான் சொன்னதுனால மித்யாத்வம் தான் கிடைக்குமே தவிர அர்த்தாந்தரம் கிடைக்கும். பாதா தன்மாத்திர ஆசிரிதத்வேன பட்ச விசேஷணாத்வா அர்த்தாந்தரம் நக பிரகிருதேபி பாதா. சரி, என்னதான் இருந்தாலும் கண்ணுக்கு எதிர்க்க வேஷ்டி நூல்ல தெரியறது, நூலை புடிச்சுன்னு வேஷ்டி இருக்கு, நூலும் தெரியறது, வேஷ்டி அதை புடிச்சுட்டு இருக்குன்னு தெரியறது, கண்ண எதிர்க்க பார்த்துட்டு இருக்கேன், அப்ப போய் இல்லையங்கிற இடையில கவலையே படாதுங்க, இப்படிதான் காணப்படும், அதுதான் உலகம்னு. உலகம்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதை மாறுதலா பார்க்கிறீங்க, அது மாயையினுடைய விவகாரம். ஆனா அது மாயேன்னு சொன்னா வாயளவுக்கு சொல்லல, சரி எப்படி சார் நம்புறது இல்லை, பின்னால சொல்ல போறோம். இந்த பாதமானது பிரத்யக்ஷ பாதத்தை பிரத்யக்ஷ பாத உத்தாரம் அப்படிங்கிற ஒரு பிரகரணத்துல நாங்க இதுக்கு சமாதானம் சொல்லுவோம். அனாதி காலமா இந்த நூல்ல வேஷ்டி புடிச்சுருக்குன்னு சில 1000 பிறவைகளாக நினைச்சு உங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்டாக என்ன அர்த்தம்? நூல்ல வேஷ்டி இல்லாத போனாலும் இருக்கிறதா நீங்க கருதி அது என்னடா ஆச்சரியமா உங்களுக்கு மாறுதலாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அந்த பழசத்தான் காணப்படுறது. என்ன பக்சு கதைன்னு சொல்லிட்டு பார்த்தல சித்தார்த்த இதுல சஞ்சேபச்சாரி இருக்கிறதுல அதே மாதிரிதான். அதனால அனாதி வாசனையினால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எதை எப்படி இருக்கோ அதுக்கு மாறாகத்தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுதான் உண்மைன்னு வேற சொல்றேன். ஆகையால் இது எப்படி தப்புங்கிறத நான் மேல போய் சொல்ல போறேன். ஆகையால் மத பிரகிருதி பாத சத்திய உத்தரிஷ்யமானத்வா, அதனால உத்தரிஷ்யமானத்வாதான் இந்த பாதங்கிற தோஷம் இல்லை என்று ப்ரூவ் பண்ண போறேன். அதை நிரூபணம் பண்ண போறேன்னு அர்த்தம் இல்லை. உத்தாரம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? பாதத்தை உத்தாரம் பண்ண, பாதம் இல்லை என்று தீர்மானம் பண்ண போறேன். இப்ப என்னென்ன தோஷங்கள் பார்த்தோம் ஒவ்வொன்னா நீங்க சொல்லணும். முதல்ல பிஜசாதர தோஷம் இல்லை, 2வது அர்த்தாந்தர தோஷங்கள் இல்லை, 3வது பாதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, இந்த அத்தியந்த அபாவம் பிராமணிக்கமா இல்லையா? இந்த வேஷ்டியில நூல் இல்லைங்கிறல, அது நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறல, இந்த வேஷ்டியுடைய இல்லாமை பாரமார்த்திகமா பிராதிபாசிகமா வியாபகாரிகமா? சார் இப்படி பிரார்த்தம் வாங்குறது கேள்வி கேட்கலாம். ஆனா நூல்ல நீங்க வேஷ்டி இல்லைங்கிற, வேஷ்டி இல்லைன்னு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அபாவம் இருக்குன்னு அர்த்தம். அதானே நம்மளுடைய விவகாரம். வேஷ்டி இல்லைன்னா வேஷ்டியுடைய அபாவம் இருக்கு. நூல்ல வேஷ்டி அபாவம் இருக்குங்கிறத இந்த அபாவமானது எப்படிப்பட்டது? பாரமார்த்திகமா பிராதிபாசிகமா வியாபகாரிகமா? இப்படின்னு சொன்னீங்கனால உங்களுக்கு அந்த செட் அப்படியே ஞாபகம். நூல் ஒண்ணு, வேஷ்டியுடைய அபாவம் ஒண்ணு. அது பாரமார்த்திகமா இருந்தா என்ன ஆகும்? 2 பாரமார்த்திக பதார்த்தங்கள் இருக்கு,
ரெண்டு பாரமார்த்திக பதார்த்தம் இருந்தால் அத்வைத ஹானி. சோ ஒண்ணு பாரமார்த்திகம். இந்த அபாவம்ங்கிறது பிராதீதிகம்னு வச்சுருக்கோம்ல. பிராதீதிகமான பதார்த்தம் அது இதுக்கு பாதமே இல்லை. ஆகையால் அது சித்த சாதன தோட்டம். இப்போ வியாபகாரிக்கம்னு ஒரு பதார்த்தம்னு வச்சுட்டேன்னா நூல்ல வேட்சையுடைய அபாவம் வியாபகாரிக்கம்னா இந்த அபாவம் வியாபகாரிக்கம்னா வியாபகாரிக்கம்னா என்ன சார் அர்த்தம்? பாதம் வந்தா போயிடும்னு அர்த்தம். பாதம் வந்தா அது போயிடும்னு அர்த்தம். அப்ப பாதம் வந்தா வியாபகாரிக்கம் பதார்த்தம் பாதம் வந்தா அது போயிடுதுன்னா அதனுடைய பிரதியோகி இருக்கலாம், கொஞ்சம் பாரமார்த்திகமா இருக்கலாம். அப்ப நூல்ல வேஷ்டி பாரமார்த்திகமா இருக்கலாம். நூல்ல வேஷ்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு பாரமார்த்திகம் இருக்கலாம். பாரமார்த்திகத்தை சாதனை பண்ணிருக்கேன். அதனால மூணு பட்சமும் சரியா இருக்கு. இதேதான் திடீர் வித்தியாசத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்கெங்கே சொல்லிட்டே இருக்கும். சத்துர்த்த வித்தியாசத்துலயும் முதல்ல சொன்னேன், இப்ப சொல்லிட்டு இருக்க. இது இந்த புத்தகம் முடிகிற பரியந்தம் இப்படி விகல்பங்கள் வந்தா இப்படிதான். பாரமார்த்திக பட்சத்துல எப்பொழுதுமே அத்வைத ஹானி, பிராதிபாசிகமான பட்சத்துல என்ன ஆகும்? சித்த சாதனம். வியாபகாரிக பட்சத்துல வியாபகாரிகம்னு சொன்னாலே அது பாதிதமா போயிடுது. பாதிதமா போயிடுச்சுன்னா அதனுடைய பிரதியோகி பர்மனண்டா இருக்கலாமே. இப்படித்தான் வரும். வேணா எது சொல்ல போறோம்? பாரமார்த்திக பட்சத்துக்கு எப்பவும் அது அபாவத்துக்கு தான் பாரமார்த்திகத்தை சொல்றோம். அதுக்கு வேதாந்தி ஸ்டாண்டர்ட் பதில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன எத்தனை தரம் அத்வைத்திக்கு துவைத்து கேட்டாலும் அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம்? அபாவமான அதிகரடாத்மகம். ரெண்டு இதுல தானே அத்வைத ஹானி, ரெண்டே இல்லையே. சோ வராது. சித்தசாஸ்திரங்கிற பட்சம் நாங்க ஒத்துக்கல. பிராதிபாசிகம் வியாபகாரிக்கம்னு ஒரு பட்சம் இருக்குன்னா அதுல எப்படி அத்வைத்தி தப்பிச்சுக்கு வரா வரிசையா அப்படின்னு சொன்னாங்க. தோஷ பிராதீதிகம் வச்சு ததேவ சாத்தியத்தை. அதனால அதுல தோஷம் இல்லை. வியாபகாரிக்கம்ங்கிற பட்சத்துல அபாவம் வியாபகாரிக்கமா இருந்தாலும் தத் பிரதியோகியும் வியாபகாரிக்கமா இருக்கலாம். எப்படி சொப்ன கஜ ததபாவம் திரட்டாந்தேனா. சோ அபாவம் பாவம் வியாபகாரிக்கம்னு சொன்னமையானால் அதனுடைய பிரதியோகியானது பாரமார்த்திகமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அப்ப என்ன மூணு பட்சத்திலையும் நீங்க விகல்பம் பண்ணியிருந்தா நான் மூணு பட்சத்திலையும் தோஷம் சொல்றேன், நாங்க மூணு பட்சத்திலையும் தோஷம் இல்லை என்று தீர்மானம் பண்ணினோம். அத்தியந்தாபாவஸ்ய பிராமாணிகத்துவ அப்பிராமாணிகத்துவ விகல்ப அவகாச. அத்தியந்தாபாவம் பிராமாணிக்கமா? பிராமாணிக்கமா பாரமார்த்திகம் இல்ல அப்பிராமாணிக்கம் இல்லையா? வியாபாரிகமா பிராதிபாசிகமா? இப்படிப்பட்டதான விகல்பத்துக்கு இடமே இல்லை. விகல்பம்னு இப்படியே இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி அதுக்கு மேல தோஷங்கள்லாம் சொல்லி இந்த கதைக்கு இடமே இல்லை. ஏன் சார் ஏன் பேசினா என்னங்க? சத்திய பிராகேவ நிரஸ்தத்வாத். இந்த புத்தகத்துல 323 பக்கம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னால 3 தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் அதே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? கவனிக்கலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குருவா இருந்தா திரும்பியும் சொல்லுவார். ஏன்னா அவர் தலையெடுத்து உங்களுக்கு 100 தரம் புரியலன்னா சொல்லி ஆகணும்னு குருன்னு தலையில அச்சதப்பட்டு இருக்காரோ அவ்வளவு. ஆனா நான் திரும்பி சொல்ல வேண்டியது இல்லைங்கிற புத்தகம் என்னன்னா திரும்பி நீங்க பார்த்துக்கோ. சத்திய பிராகேவ நிரஸ்தத்வா ந அத்தியந்தாபாவஸ்ய பிராமாணிகத்துவ அப்பிராமாணிகத்துவ விகல்பாவகாச சத்திய பிராகேவ நிரஸ்தத்வா. இப்ப வரிசையா எத்தனை தோஷம் சொன்னோம்? சித்தசாஸ்திர தோஷத்துக்கு பதில் சொல்லியாச்சு, அர்த்தாந்தர தோஷத்துக்கு பதில் சொல்லியாச்சு, பாக தோஷத்துக்கு பதில் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அத்தியந்தாபாவம் பிராமாணிக்கமா இல்லையாங்கிற விகல்பத்துக்கு அவகாசம் இல்லைன்னு 4 தோஷத்துக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்ததாக ஒரு தோஷம் கத்திதிஸ்பதஸ்ய சம்யோக விருத்தியா ஏதத்தம் தத்வேன தத்ரவ்ய விசாரா இது வாச்சம். நூல்ல வேஷ்டி இல்லைன்னு அவ்வளவுதானே சார் சொல்றேன். இந்த நூல்ல வேஷ்டி இல்லைங்கிற இந்த நூல்ல அந்த வேஷ்டியை கொண்டு வந்து இங்க வச்சேன். இன்னொரு வேஷ்டி எவரு கைகுண்ட கொண்டு வந்து இது மேல வச்சேன். இந்த நூல்ல வேஷ்டி இருக்கா இல்லையா? இந்த நூல்ல வேஷ்டி இருக்கு, காண முடிகிறது. அல்ல கஷ்டித் பட்டத்திய சம்யோக விருத்தியா ஏதத்து சத்வேன இன்னொரு வேஷ்டி இது வேலை சம்யோக விருத்தியா இருக்கே, நூல்ல வேஷ்டி இல்லைங்கிறேன் சொல்ல போறேன். நூலுக்கு மேல வேஷ்டி வச்சிருக்கேன், இன்னொரு வேஷ்டியை கொண்டு வந்து இது மேல இப்படி வச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நூலுக்கு மேல வேஷ்டி இருக்கோ இல்லையோ, சம்யோக சம்பந்தத்துல வேற இருக்கு. ஏன்னா திரவிய ஒரே சமயம் இது திரவியம் இது மேல இதை வச்சிருக்கேன். பாத்தீங்களா நூலுக்கு மேல வேஷ்டி இருக்க இல்லைங்கிறீர அப்படின்னு இவர் என்ன சொன்னார்? இந்த நூல்ல இந்த வேஷ்டியே இல்லைங்கிறவன் தான். இந்த நூல்ல இந்த வேஷ்டி, எந்த நூல்ல எந்த வேஷ்டி தயாராயிருக்கோ
என்கிட்ட வந்து வேற ஏதோ வேட்டியை கொண்டு வந்து வச்சானா அதுல இல்லையேன்னு சொல்றோம். அதை ஒத்துப்பேனா சொல்லக்கூடாது. என்ன உலகத்தையே கபலீகரணம் பண்ற என்கிட்ட வந்து நீ இதை மட்டும் சாப்பிட்டேன், ஒரு வடை சாப்பிட்டேன், உலகத்தையே சாப்பிட்றேன், வடை சாப்பிடுறது என்ன விவகாரம் இருக்கு? அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நூல்ல இந்த வேஷ்டியே இல்லைன்னு சொல்றோம். ஏன் சார் அப்படி சொல்றேன்? உண்மை அதுதான். வேணுங்கிறதுக்காக உங்களை இம்சை பண்ணணும்னு சொல்லல. ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதுதானே நான் சொல்றேன். ஸ்ருதியானது நது தத்விதீயமஸ்தி கரெக்டா சொல்றது. அதுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லப்படுறேன்னா வேற ஏதோ ஒரு அர்த்தம் நீங்க கல்விச்சு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல திடீயமான பொருள் இல்லை அப்படின்னு நேர கஷ்டத்தாக சுத்தி சொல்றது. அங்க போய் இருக்குன்னு பார்க்கிறேன். அப்ப இருக்குன்னு பார்க்கறது நமக்கு ஏதோ கண்ணுல போடாது. அதனால இப்படி பார்க்கணும். வசுதா ஸ்ருதி என்ன பாருங்க, என்ன அவங்க வேஷ்டி நூல்ல வேஷ்டி இருக்குன்னு சொல்றது வேதம் வர வேண்டாம் சார், உங்க கண்ணே தெரியுமே. அப்ப வேதம் எது சொல்லணும்? உங்க கண்ணால தெரியாத விஷயத்தான் சொல்லணும். பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ எது தெரியாதோ அதை சொல்றதுக்காகத்தான் வேதம் வந்திருக்கு. அது எல்லாம் சர்வப்பிரமாண ஜேஷ்டம்னு சொன்னோம். அது பாடணும். துவைதியெல்லாம் பிரத்யட்சம் தான் ஜேஷ்ட பிரமாணம்னு சொல்ற. நாங்க என்ன சொல்றோம்? சொல்லுவோம் இதுக்கு பதில் சொல்லிவிட்டு சொல்றேன். இப்ப என்னாச்சு, நூல்ல சயோக சம்பந்தத்தினால வேஷ்டி இல்லைன்னு. நூல்ல இந்த வேஷ்டியே எந்த வேஷ்டி அந்த நூல்ல இருந்து வந்ததோ அதுவும் அங்க இல்ல. ஏன்? ஸ்ருதி அப்படி சொல்றது. ஆகையா எந்த நூல்ல இருந்து எந்த வேஷ்டி வந்திருக்கோ அந்த வேஷ்டியே அந்த நூல்ல இல்லையேன்னு சொல்ற எனக்கு இன்னொரு வேஷ்டி அதுல இருந்து உட்கார்ந்து இருக்கு, அது இல்லையேன்னு சொல்றது பெரிய கஷ்டமா? நிஜமா அது இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப தந்து மிச்சேன்னு கேட்டேன். சந்தேகம் இல்லை, தந்தோ மிச்சதான். ஆனா ஏன், எப்படி, எந்த தந்துவானது எந்த அம்சூல இருந்து வந்ததோ அந்த அம்சூல இந்த தந்து இல்லை. अंशः पूर्वम् आरब्धः, अंशुभ्यः तन्तुः आरब्धः, ताः अंशुषु तन्तुः नास्ति इति साध्यते. अतएव सर्वोपादानं ब्रह्म दिगेश इव गुणादिषु इत्यादि दिगेश एषा दिक् एतन्मात्रमेव. அதனால கடைசியில் வந்த தத்துவானது அதனுடைய காரணமான அம்சுல இல்லை, அந்த அம்சுவானது அதனுடைய காரணமான பிரதிவியில இல்ல, அந்த அம்சம் பிரதிவியார அதனுடைய காரணமான ஜலத்துல இல்லை. இப்படி தன்மூலாச்சதாயத்தனா பிரதிஷ்டா புருஷன் இதைத்தான் சொல்றது. அதனாலதான் எங்க சொல்லியிருக்கேன்னா அந்த இடத்துல சொல்லப்படுது மிருத்திகா இத்தியவ சத்தியம். மிருத்திகா சத்தியம்னு சொல்லல எங்க உபனிஷத்து. உபனிஷத்து தான் அத்வைதத்தை தான் உபனிஷத்து தான் சொல்லும். லோகத்துல இருக்கிறவர்கள் துவைத்திகள் மற்றத்தான் சொல்லுவார். உபனிஷத்தை அத்வைத்தான் சொல்லும். மிருத்திகா இத்தியவ சத்தியம், மிருத்திகா என்று பாருங்க அப்படின்னு எங்க போய் நிக்கணும்? பிரம்மத்துல போய் நிக்கணும். எங்க நிக்கிறதுங்கிறத அதே உபனிஷத்தை சொல்றது. சதாயத்தனா சத்ரதிஷ்டா. व्यावहारिकत्वेन सत्यत्वेन अभिमतस्य अभिमतं कारणमस्ति, तत्र तन्निष्ठं कारणं नास्ति इत्युच्यते। परन्तु आदिते कुत्र इत्युक्ते ब्रह्मणि, ब्रह्म तु पारमार्थिकं, तत्र तु किमपि नास्ति इति साध्यते। वैलक्षण्यमागतम् व्यावहारिकसत्यवस्तूनि कार्यं नास्ति इति अनुमानेन साध्यते। इत्युक्ते सन्तुः व्यावहारिकसत्यं तदपि मिथ्या एव। निष्ठाचन्दाभावः प्रतियोगी भवति सन्तु इति कृत्वा तदपि मिथ्या एव। मिथ्यावस्तूनि इत्युक्ते पटाचन्दाभावः तत्र अस्ति इति साध्यते। उभयोरपि मिथ्यात्वं। परन्तु ब्रह्मणि कथं साध्यते? ब्रह्म तत्र एकं वस्तु पारमार्थिकम्, अन्यत्तु अपारमार्थिकं, तत् नास्ति इति साध्यते। इदानीं कथम्? आचार्यः अत्र तु अस्माभिः किं ज्ञातव्यं भवति, अनया दिशा अस्माभिः तत् साध्यते। यदि तदेव अधुना साध्यते चेत्, ब्रह्मणि नास्ति इति साध्यते चेत् दृष्टान्तदाष्टान्तिको भेदः एव नास्ति। एतादृशरीत्या अनेन दृष्टान्तेन सर्वमपि साध्यते। दृष्टान्तदाष्टे एतद्भेदः आवश्यकः। एतद्भेदः आवश्यकः। अनेन कारणमेव विशेषपक्षणम् अनुमानम् इदमिति निरूपितम्। विशेषपक्षणम् अनुमानम् अनेन अनुमानेन एकैकं पक्षीकृत्य तत्र मिथ्यार्थं साध्यते।
यदा सामान्यतः स्वीक्रियते तदानीम् उपादानपदेन ब्रह्म स्वीकृत्य तन्निष्ठाचिन्ताभावप्रतियोगित्वं स्थाप्यते। अत्र तु अयं पटः एतत् पटमात्रम् इदानीं पक्षः तत्र मिथ्यार्थं साधनीयम्। तदर्थं तस्य उपादानत्वेन किं विवक्षितं भवति प्रतिसिद्धं वर्तते லேட்டா வந்தாலும் சந்தேகம் வந்தா கேட்க வேண்டியது, அதுக்கு பதில் 100 தடவை சொல்ல வேண்டியது. கஷ்டித் பட்டस्य संयोगवृत्त्या एतत्संसर्गत्वेन तत्र विपिचारः इति वाच्यम्। तत् समवेतस्य सन्निष्ठ अत्यन्ताभावप्रतियोगित्वम् अङ्गीकुर्वतः तत् समवेतस्य இதிலேயே சமவாய சம்பந்தத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடியதான எந்த நூல்ல புடிச்சுண்டு அதை விட்டு பிரிக்க முடியாதான சமவாய சம்பந்தத்தை புடிச்சுண்டு இருக்கிற அந்த வேஷ்டியே அந்த நூல்ல இல்லையேன்னு ஒத்துக்கொள்ள எங்க இருக்கு? தன் சமவேதத்திய தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் அங்கீகுர்வதா அத்வைத்தினா தத் சமயோகினா அத மேல சமயோக சம்பந்தத்துல வச்ச ஒரு வேஷ்டி அதுல இல்லேன்னு சொல்றது ஒரு கஷ்டமா? தத் சம்யோகினா தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வ அங்கீகாரேன பட்சசமத்வா. பட்சசமத்வாதம் என்ன? அது எப்படியோ இதுவும் அப்படி அப்படின்னு பட்சமான அந்த சமவாய சம்பந்தத்துல இந்த பட்டம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பிரகிருத பட்டம். இந்த பிரகிருத பட்டம் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த பட்டமும். சமவாய சம்பந்தத்துல இருக்கக்கூடியதான பட்டமானது எப்படி தன்னுடைய உபாதான காரணத்துல இல்லை என்று சொல்றோமோ, அதே போல சம்யோக சம்பந்தத்துல இருக்கக்கூடியதான நூல்ல இருக்கிற பட்டமும் அந்த நூல்ல இல்லை. அதான் பட்சதம். இது வரைக்கும் ஆன பிறகு அதுக்கப்புறம் சொல்ற அவ்யாபியவருத்தித்வேன அர்த்தாந்தரம். அதுக்கு மேல சில பொருள்கள் சில இடத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சில பொருள் தான் இருக்கிற இடத்துல தானும் இருக்கும், தன்னுடைய அபாவமும் இருக்கும். அதுக்குதான் அத்தியந்த அது அவ்யாபிய விருத்தின்னு சொல்றது. இந்த அவ்யாபிய விருத்திங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம இந்த ஒரு பதார்த்தம் எதுல எப்படி இருக்கு என்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் முதல்ல. இந்த அதிகரணம் ஆகாரோ அதிகரணமோ ஒரு சூத்திரம் எழுதினார் பாணினி. அதுல அந்த அதிகரணமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஔபஸ்லேஷிக அதிகரணம் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் வைஷயிக அதிகரணம் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். இன்னொன்னு இருக்கு அபிவியாபக அதிகரணம் 3 சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஒண்ணுல ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஜெனரலா. கட்டைய ஆசிரியர் பாயில உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, இவ்வளவு பெருசா பாய் இருக்கு அதுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு மூலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான், இன்னொரு மூலையில இல்ல. பாயில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னாலும் என்ன அது உங்களுக்கு தான் முடியும். சொன்னேன் ஆசிரியர்கள் கொண்டுட்டேன் ரொம்ப நாளா புலி வருது அக்கௌண்ட் படிக்கணும், நான் மறுபடியும் நினைவெடுத்து போறேன். அடுத்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் டாக்ஸ் சொல்லுவேன். நீங்க மத்தியம் நீங்க எப்படி ரொம்ப நாளா சொல்லி புலி வருதுன்னு இப்ப அம்சித்வானுமானு எல்லா ஹேத்துவாசும் கேட்க போற ஹேத்துவாசி சொல்லிடுச்சு. இப்ப வந்து பெரியவா நீங்க சொன்னபடி நாங்க 2 பேரும் கேட்காங்க. வீட்டுல இருக்கான், எங்க சார் இருக்கான்னா பெட்ரூம்ல இருக்கான், மாடியில இருக்கான், இன்னொரு இடத்துல இல்ல. கிரகே அஸ்தின்னு சொன்னா கிரக ஏகதேசிய அஸ்தி. இது அபிவியாபகம், இது ஔபஸ்லேஷிக அதிகரணம்னு. கோவில்ல சுவாமி கர்ப்பணி கோவில்ல சுவாமி ஆனா திலேசு தைலம்னு திலத்துல தைலம் இருக்குன்னா, எள்ளுல எண்ணெய் இருக்குன்னா, எள்ளுல இந்த கோடியில இருக்கா இந்த கோடியில இருக்கா. தைலமானது எள்ளுல எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. அது அதிவியாபக அதிகரணம். இன்னொன்னு ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம். அது என்ன அர்த்தம்? வைஷயிக்க சம்பந்தம். பாட்டே சந்தேகா பாட்டே சந்தேகா அப்படின்னு இருக்க. அல்ல பாட்ட விஷயக்கமான சந்தேகம் இவைகள்லாம் அவ சொல்லணும். இப்ப இப்படி இருக்கோ இல்லையா, இந்த திருஷ்டாந்தங்கள் இப்படி இருக்கும் பொழுது என்ன ரொம்ப நாளா எல்லாருக்கும் நம்ம மாதிரி மண்டுக்களான கையெல்லாம் தயார் பண்ணி அவ கேட்கிற கேள்வியில உங்களுக்கு வந்துருக்கு. இல்லைன்னா எப்படி எங்களுக்கு தோணாதுல்ல, உங்களுக்கு எப்படி தோன்றது? ஒரு விலட்சணமான இருக்கட்டும், நமஸ்காரம் பண்றோம்.
அது எப்படி இருக்கலாம்? ஒரு மூலையில இருக்கலாம், இல்ல அது முழுக்க வியாபிச்சு இருக்கலாம், இல்ல தத்விஷேகமாக இருக்கலாம். இதுதான் 3 அதிகரணங்கள் பாணினி சொன்னது நமக்கு. ஆதாரோ அதிகரணம்ங்கிற சூத்திரத்துல காரக பிரகரணம். இப்ப இதுல வைசேகிகமான அம்சத்தையும் விட்டுருவோம், அபிவியாபகமான அம்சத்தையும் விட்டுருவோம். இந்த ஔபஸ்லேஷிகம்னு ஒண்ணு சொல்றேன் பத்தில, அதை எடுத்துட்டேன்னா மரத்துல குரங்கு இருக்கு. ஏன் சார் இதை சொல்றேன்னா, இந்த மரம் குரங்கு இவைகள்ல நையாயிகளுடைய பரிபாஷை, அது சொன்னாதான் நமக்கு புரியும். மரத்துல குரங்கு இருக்குன்னா, குரங்கு இருக்குன்னா மரத்துல எங்க இருக்கு? களையில இருக்கு. களையில குரங்கு இருக்கு, அதே மரத்துல கீழே வேர்ல குரங்கு இல்லை. பார்த்தீங்களா? ஔபஸ்லேஷிக அதிகாரம். இந்த இடங்கள்ல எல்லாமே தான் எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்காது. சோ இப்ப என்ன அர்த்தம்? சுவாத்தியந்தாகாவ பிரதியோகித்துவம், தான் இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கலே. இதுக்குதான் அத்தியந்தா, இதுக்கு நம்ம என்ன சொல்றது? அவ்யாப்திய விருத்தி. இந்த அவ்யாப்திய விருத்தின்னு தான் இருக்கிற இடத்துல தான் இல்லைன்னா கபிசம்யோகம் அவ்யாப்திய விருத்தி. மரத்துல இருக்கிற கபிசம்யோகம் மேல இருக்கிறது, அதே மரத்துல இன்னொரு இடத்துல இல்ல, அதனால என்ன சாராச்சு? கபிசம்யோகம் அவ்யாப்திய விருத்தி. இப்ப நூல்ல வேஷ்டி இருக்கு, நூல்ல வேஷ்டி இல்லைன்னு நீங்க சாதிக்கிறேன். நூல்ல வேஷ்டியும் இருக்கு, நான் கண்ணால பாக்குறேன். உங்க அனுமானத்தினால இல்லைன்னு சாதிச்சிருக்கு. நூல்ல வேஷ்டி இருக்கவும் இருக்கு, இல்லாமலும் இருக்கு. ஒரு பொருள்லயே ஒரு நூல்லயே இருந்து இல்லாமல் இருந்தா அதுக்கு என்ன சொல்றது? அவ்யாப்திய விருத்தி. சோ நீங்க என்ன ஆரம்பிச்சிருக்கீர்கள்? எதற்காக நீங்க ஆரம்பிச்சிருக்கீர்கள் இந்த அனுமானத்தை? வித்தியாசத்தை ஸ்தாபிக்கிறதுக்கா. எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன்? வித்தியாசத்தை. எங்க வந்து நின்று இருக்கு நீங்க? இப்ப அவ்யாப்திய விருத்தி சாதிச்சிருக்கேன். வேஷ்டிக்கு வித்தியாசத்தை ஸ்தாபிக்கணும்னு ஆரம்பித்த தாங்கள் வேஷ்டி அவ்யாப்திய விருத்தின்னு வந்திருக்கு, அவ்வளவே தவிர வித்தியாசத்தை சாதிக்கல. இதுக்கு என்ன சார் பேரு? அனபிலஷிதார்த்த சித்தி. அதனால அர்த்தாந்தரம். இது அடுத்ததான தோஷம். இப்படி வருதுன்னா அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப இப்படி நம்ம 1 by 1 வாசிச்சுட்டே போனோம்னா அப்புறம் என்னதான் வாசிச்சாலும் கடைசியில 2% கஷ்டமா தான் இருக்க போறது. அது இருக்கட்டும். இருந்தாலும் இவைகள்லாம் சந்தேகம் வரப்படாது பாருங்க. இப்படியும் சொல்லலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் என்ன சொல்ல போறது தெரியுமா? நீங்க சொன்னதான அதிகரணத்துல அவ்யாப்திய விருத்தி, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னா அது வியாபிச்சுத்தான் இருக்கு, வேற எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு இடத்துல இல்லை என்று நாங்க ஒத்துக்கல. கபிசம்யோகம் அவ்யாப்திய விருத்தின்னு நையாயிகன் சொல்றான், நாங்க ஒத்துக்கல. என்ன சார்? கபிசம்யோகம் மரத்துல இருக்கவும் இருக்கு, இல்லைன்னு இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேல இருக்கு, கீழே இல்லைன்னு சொல்றேன். ஒரு மரத்துல கபிசம்யோகம் மேல இருக்கு, அதே மரத்துல கபிசம்யோகம் கீழே இல்ல, கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஏன்னாப்பா இப்படி சொல்றேன்? மரத்தினுடைய கலையில கரங்கு இருக்கு, மரத்தினுடைய மூலத்துல குரங்கு இல்லை. அதிகரணம் மரம் முழுக்க எடுத்துட்டு அதுல இருக்கு, இது இல்லைன்னு நீங்க சொன்னேன். நான் என்ன சொல்றேன்? குரங்குக்கு அதிகரணம் எது? குரங்கு சம்யோகம், கபிசம்யோகத்துக்கு அதிகரணம் என்ன? ந விருட்ச இந்த விருட்சத்தை அக்ரபாகா. கபிசம்யோக பாவத்துக்கு அதிகரணம் என்ன? விருட்சத்தை மூலதாக. எங்கேயுமே எது எங்க இருந்தால் அது அங்க வியாபிச்சுதான் இருக்கும். அபிவியாபக அதிகரணம் ஒத்துக்கிறமே தவிர அவஸ்லேஷிக அதிகரணம் சொன்னா ஒத்துக்கல. அப்புறம் இருந்து சொல்றேன், எதுக்குமே அவ்யாப்திய விருத்திங்கிறது அத்வைத்தத்துல கிடையாது. எது எங்க இருக்கோ அது எப்படி இருக்க? வியாபிச்சுதான் இருக்கு. அவ்யாப்திய விருத்திங்கிறது கிடையாது. சொல்றானே நையாயிகன், அவர்கிட்ட போகல, வேதத்துக்கிட்ட வராது. வேதம் என்ன சொல்றது? இப்படித்தான் சொல்றது. அதனால அவ்யாப்திய விருத்தித்வன அர்த்தாந்தரம் எப்படி போக்கினேன்? அந்த அதிகரணமே அப்படி இல்லை, அவ்யாப்திய விருத்தித்வம் ஒத்துக்கல அப்படின்னு பாருங்க. அவ்யாப்திய விருத்தித்வேன அர்த்தாந்தரம் பட ததபாவயோகோ ஏகாதிகரண விருத்தௌ விரோதஸ்ய ஜகதி தத்தாஜலாஞ்சலித்வ பிரசங்காத். பட ததபாவயோ, படமும் ததபாவமும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னேடையானால் அப்ப உலகத்துல பாவாபாவங்களுக்கு விரோதம்னு வச்சுட்டு இருக்கோமே, அது இல்லாம போயிடும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஷியூரா இருக்கணும். ஒண்ணு படம் இருக்கணும், என்ன பட்டாபாவம் இருக்கணும். இந்த ரெண்டுல எதுவும் பட்டாபாவம் கிரகிக்கும். அதுதான். அதனால பட ததபாவயோ ஏகாதிகரண விருத்தித்வம் ஏகாதிகரண விருத்தௌ விரோதஸ்ய ஜகதி தத்த ஜலாஞ்சலித்வ பிரசங்க. சம்யோக ததபாவயோரபி
கபிதம் யோகம் ததபாவம் இருக்குன்னு சொன்னேன். அது ஏகாதிகரண விருத்தித்வம் அனபியுபதமா, ஏகாதிகரண விருத்தித்வம் இல்ல. அப்படி உலகத்துல எல்லாம் சொல்லிருக்க 90% நையாயிக்க. உலகத்துல 90% யாரு நையாயிக்க. ஏன்னா எந்த சாஸ்திரம் வார்த்தாலும் நியாய சாஸ்திரம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா பேச முடியாது. பழைய நாள்ல வியாக்கரணம் இருக்கணும். எத்யபி பகுனாதீசே ததாபி பட்டபுத்திர வியாக்கரணம் அப்படின்னு சொல்லணும். வியாக்கரணம் வார்த்தை தான். இப்ப வியாக்கரணம்லாம் வசிக்கிறது கிடையாது. எல்லா சாஸ்திரத்துக்கும் தர்க்கம் இருந்தா தான் ரசிக்குது. மீமாம்சை எடுத்துன்னா தர்க்கத்தோட பேசுவோம். சாகித்யம் எடுத்துன்னா 4 அவச்சல்ல பதம் போடும். எதுக்கு சொல்றதுன்னு கிட்ட வராம நம்ம ஒரு வேலையை போட்டுக்கிறது. ஏன்னா அவருக்கு புரியாத இல்லையோ, பேசி புரிஞ்சாலும் அவச்சத இது அதே நாகச்சதே அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணி இருக்கா. பிரமேய பாகத்துல வித்தியாசமே கிடையாது. பழைய நாள்ல என்ன பிரமேயமோ அதே பிரமேயம் தான், புதுசா வரல. சாஸ்திர தீபிகள் என்ன சொல்லியிருக்காரோ அதான் மாட்ட தீபிகள் சொல்லப்படுறாரு. சாஸ்திர தீபிகள் சொன்னது பாஷ்யத்துல சொல்லியிருக்காரோ அதான் சொல்லப்படுறாரு. ஆனா என்னடா 2 அவச்சேத பதம் போட்டுக்க வேண்டியது, அதை போட்ட வேண்டியது. அப்ப என்னாச்சு, நம்ம நல்லா பேசுறோம் அப்படின்னு. ஸோ நியாய சாஸ்திரத்தை சொன்னதை நோன்னு சொல்ல முடியுமா? சட்டும் சக்கிய தேவை முடியும். அதனால என்ன பண்றதுன்னு அவ்யாப்தி விருத்தி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? உலகமெல்லாம் அவனுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு போடுறான். அப்படி ஒத்துண்டா என்னத்தை ஒட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனா அப்படின்னு அபியுபதமேவ ஏதத்தந்துவாவச்சின்ன விருத்தித்வம் அத்தியந்தாபாவத்தை விசேஷம். ஏதத்தந்துவாவச்சின்ன விருத்தியாக இருக்கிற இந்த தந்தூர்ல இருக்கக்கூடியதான படம் இங்க இல்லை அப்படி. அப்ப வித்தியாசம் வந்து தான் ஆகும். அவ்யாப்த விருத்தித்வம் வர. இப்படி வரிசையா சிங்ககாதனம் போக்கினேன், அர்த்தாந்தரங்கள் 2 அர்த்தாந்தரம் முதல்ல போக்கினேன், பாதத்தை போக்கினேன். அப்புறம் அபாவம் பாரமார்த்திகமா வியாபாரிகமா எனக்கூடியதான விகல்பம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு மேல சம்யோக விருத்தியா இன்னொன்னு இருந்தா அது இதுக்கு வராதுங்கிற அர்த்தாந்தரத்தையும் போக்கினேன். கடைசியில அவ்யாபிய விருத்தியான அர்த்தாந்தரம் போக்கினேன். இப்படி 6 தோஷங்கள். இதுக்கப்புறம் விரோதம்னு ஒரு தோஷம், அதுக்கப்புறம் சத்ரதிபட்சம்னு ஒரு தோஷம். இந்த 2 தோஷங்களும் சொன்ன இந்த அம்சித்துவ அனுமானம் ஸ்திரமா போயிடுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த போர்ஷன் அம்சித்துவ அனுமானம்னா ரொம்ப கஷ்டமான போர்ஷன் சொல்லுவோம். கஷ்டம் ஒண்ணும் இல்லை, 4 தடவை படிச்சா தானா வந்துடப்படுறது. இதுல அடுத்த பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக், அதனால அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது 13ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. நம்மளாம் வருஷ பிறப்பு கொண்டாடணும். அதனால அன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டா நன்னா இருக்காது. ஏன்னா ஆத்திர பந்துக்கள்லாம் வருவா, கஷ்டமா தான் இருக்கும். வருஷப்பரவணிக்கு லீவா இருந்துட, வருஷப்பரவணிக்கு தான் லீவு. எதுக்காக லீவு தெரியுமோ, நான் கிரந்தத்தை மத்தியானம் முதல்ல நம்ம படிக்கிறோம், நல்லா அவலோகனம் பண்ணிக்கணும் அப்படின்னு விபரீதத்தில இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்ததை நீங்க எல்லாம் அவலோகனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுபோல 20ஆம் தேதி அன்னைக்கு அடுத்து 20 20ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸ் மிஸ் ஆயிருதுன்னு பார்க்காதீங்க, வேகமா தான் ஓடிட்டு இருக்கு. இது 3 வருஷ பாடம் காலையில. இப்ப 3 பேரும் நடத்தினது அவ்வளவு பாடம் இங்கே நடந்துட்டு இருக்கோம். ஆனா நல்லா ஆனந்தமாகவும் கேட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ் 20.